என்ன சக்கரை? எவ்வளவு நாளைக்கு தான் ஒண்டி கட்டைய கை கஞ்சி குடிப்ப? கல்யாணம் பண்ணலாம்ல? நல்லா சொல்லுங்க பெருசு. நானும் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரே குழம்பு வச்சுட்டு சாம்பார் ரசம் சொல்லி ஏமாத்துறாரு. அட முட்டா பையன், கல்யாணம் பண்ணிக்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லடா. அப்புறம் வேற எதுக்குண்ணே? டேய் சக்கரை, நானும் இவனே மாதிரி தான். 1964ல் எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து, டே மவனே இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கன்னா. நானும் எதுக்குப்பான்னு கேட்டேன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா உனக்கு புது வேட்டி சட்டை தருவாங்கண்ணா, கோழி குழம்பு வச்சு நெல்லுச்சோறு போடுவாங்கண்ணா, திங்கிறதுக்கு மிட்டாயி கடலை உருண்டை பொறி பலகாரம் எல்லாம் தருவாங்கன்னு சொன்னான். நானும் எவ்வளவு நாளைக்கு தான் கம்பஞ்சோறும் கேப்ப கூளையுமே சாப்பிட்றது? கறிச்சோறுக்கும் கடலை உருண்டைக்கும் ஆசைப்பட்டு கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்ப எனக்கு வயசு 15, என் பொண்டாட்டிக்கு வயசு 13. அப்புறமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு மொத ராத்திரி நடக்கிறதுக்கு 4.5 வருஷம் ஆச்சு. என்னம்மா? ஏன் சக்கர, அன்னைக்கு மரத்தை வெட்டுறேன்னு வேலையை ஆரம்பிச்சு வச்சுட்டு அரையும் குறையுமா வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். வந்து வேலையை முழுசா முடிச்சுட்டு போ. நாளைக்கு வரேங்க. அட என்னப்பா நீ, ஒரு வேலையை ஆரம்பிச்சா முழுசா முடிக்காம ஆம்பளை துணை இல்லாத வீடு, பாவம் போய் வெட்டி கொடுத்துரு. பெருசு உனக்கு தெரியாது. அட என்னப்பா நீ, ஒரு பொண்ணே இறங்கி வந்து கூப்பிடுது. என் உடம்புல மட்டும் தெம்பு இருந்ததுன்னு வச்சுக்க, நானே போய் வெட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்க வீட்டுல காஞ்ச மரமா, அத உளி வச்சு இறக்க முடியல, அதனால உளிய சாணம் பிடிக்க கொடுத்துருக்கேன். உளி வந்ததும் வாரன்னு சொல்லி அனுப்புங்க. சரி, உளிய சாணம் பிடிச்சிட்டு வாங்க. உளி வந்ததும் வர்றேங்க. சரி, அன்னைக்கு பணத்தை வாங்காமலே போயிட்டீங்க. வந்து சுத்தமா வேலையை முடிச்சிட்டு மொத்தமா பணத்தை வாங்கிக்கங்க. வரேன். சரிங்க. சக்கரை, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. அந்த போறாளே கமலா, அவளுக்கு ரொம்ப நாளா என் மேல ஒரு கண்ணு. உன் கூட பேசுற சாக்குல என்ன பார்த்துட்டு போறா. பெருசு உனக்கு வேலை இல்லையா? நான் நம்ப மாட்டேன். ஏய், ஊருக்குள்ள என் பட்ட பேர் என்னடா? உங்க பேர் வங்கனா பாண்டி. என்ன அர்த்தம்னு தெரியுமா? 1974ல் ஊர்ல சிலம்பு கத்துக்கும் போது கம்பெடுத்து ஒரு தலாவரிசை போட்டோன்னு வச்சுக்க, ஊர்ல உள்ள அத்தனை பொம்பளைங்களும் சொக்கி போவாளுவ. கிழமைக்கு ஒரு வீடு, வாரத்துக்கு ஒரு ஊரு, அதுல வந்த பட்ட பேரு தான் இந்த வங்கனா பாண்டி. அந்த காலத்துல பொம்பளைங்களை வங்கனம் வைக்கிறதுல என்ன தவிர ஊருக்குள்ள எவனும் கிடையாது தெரியுமா? நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள போற, ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கு, அவ வீட்டுக்கு எப்ப வர்றா, எப்ப வீட்டை விட்டு வெளியில போறான்னு நோட்டம் பார்த்து எனக்கு சொல்ற. மத்த விஷயத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சரியா? புதுசா சட்டை எல்லாம் போட்டு எங்க போறாங்க? ஒரு நிமிஷம். யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சே. மாதிரியே இருக்கு. கமலாக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் பகல்லையே வரைச்சிடும். பகல் இந்த ஊருக்காரங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு.
மாட்டிக்கோங்க தான் தோணுது. கமலா வீட்டுக்குள்ள இவனுக்கு என்ன சொல்லி? பாத்திரம் பளபளான்னு தான் இருக்கு, ஆனால் தொடத்தான் முடியலை. என்ன என் மேல கோவமா? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? சுத்தி வலிச்சு பேசினா எனக்கு புரியாது. ஆமா, உனக்கு ஒன்னும் புரியாது. மாமரத்துல கூடு கட்டி இருந்தாலும் கொய்யா மரத்துல ஏறி போய் குறிச்சுதான் தின்னுமா அணில. பாய் விரிச்சு பந்தி போட்டு விருந்து வைக்கலான்னு சோறு பொங்குனா ஆக்கு பொறுத்த மனுஷன் ஆற பொறுக்காம எச்சி சொத்த தின்னவன் கிட்ட நான் என்னத்த பேசுறது? இந்த பொம்பளைங்களே புரிஞ்சுக்க முடியலடா. ஏன்னா வேணும்னா வச்சுக்கிறாளுங்க, வேண்டாம்னா வெட்டி விட்டுறாளுங்க. ஏன்னா உங்க ஆளு கூட சண்டையா? இல்லடா. அப்புறம் கைப்பிடிச்சிட்டியானே? இல்லடா. அப்புறம் என்னதானே பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தெரியல, கோச்சிக்கிட்டான். அண்ணா அது அவகிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டனே, அவ ஏதோ மாமரம் கொய்யா மரம்னு சொல்றா. இந்த மரம் மண்டைக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அது எனக்கு புரிஞ்சு போச்சுனே. அவரோட அப்பா அவளுக்கு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு வச்சிருக்கிற மாப்பிளையே பார்த்துட்டான். நீ வெறும் பையன், அதான் உன்னை கழட்டி விட்டா. அப்படிங்கிற? ஆமாண்ணே, அப்படித்தானே. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வையே, மரத்தை வெட்டுற மாதிரி அவ தலைய தனியா எடுத்துருவேன். அட என்னண்ணா கொலைக்கலன்னு பேசிக்கிட்டு கைத போறான்னு விட்டு தொலைறியா? இவ இல்லைன்னா 1000 பொண்ணுன்னு. 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணி என்னால அண்ணா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கற்பனையா? அவளை மறந்துடுங்க, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். அவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்போ வேணாண்ணே, நீ சரக்கு அடிச்சிருக்க. இப்போ போனா வம்பு தான் வந்து சேரும். நீ சொல்றதும் சரிதான்டா, நமக்கு எதுக்கு வம்பு? ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, உங்க யாருக்காவது தெரியுமா? சொத்து விளைக்காம விஷயத்துக்கு ஆயா. ஊர்ல கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒருத்தன் அப்பப்போ வந்து போறான். அங்கன பாண்டி நேரா தானே இருக்காரு, சொல்ல வேண்டியதானே? இவரை மாதிரி கிளறு இல்ல, நான் சொல்றது இளவட்டம். யோ, யாரை பார்த்து கிளடுன்னு சொல்ற? 3 வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 2 பேருக்கு ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி கோச்சுக்காதவங்கண்ண பாண்டி, அருணாச்சலம் தெரியாம சொல்லிட்டேன். இனிமேல் உன் பேர் சிம்பு. பொம்பளை யாருன்னு சொல்லவே இல்ல. கல்யாணம் ஆனவ, குழந்தை இல்லாதவ, வீட்டுக்கார வெளிநாட்டுல இருக்கேன். கமலாவா? அவளேதான். அந்த இளவட்டா அப்பா அம்மா இல்லாதவன், வெட்டி பொழப்பு நடத்துறவன், சக்கரையா? அவனேதான். உனக்கு எப்படியா தெரியும்? என் பொண்டாட்டி காதுல அரச பரசல விழுந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்தான். அவசரமா கல்யாணத்தை பண்ணி ஒரே மாசத்துல வெளிநாடு ஓடி போயிட்டான். பாவம், அவளும் என்ன பண்ணுவா? ஐய அரிப்பு எடுத்து அவன் கூடயா? இந்த விஷயத்துக்கு
தகுதி வயசெல்லாம் கிடையாது. அவன் ஆம்பளை, அவ பொம்பளை. என்ன வங்கன பாண்டி ஊர்ல ஒருத்த போட்டியா வந்துட்டான். உங்க எல்லாருக்கும் ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கமலாவை வங்கனம் வைக்க சர்க்கரைக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். போயா புழுகுனி, நீ சொல்றத நம்ப மாட்டேன். டேய் குட்டி, என்னண்ணா உன் மாமன் கூப்பிடா, வாடாங்க.